எப்படின்னா, இப்ப நான் வந்து உங்கள சந்திக்கிறேன்னா, நான் எப்படி எப்படி கதைய எனக்கு சொல்லணும்னு தோணுதுன்னா, நான் வந்து யாரோ ஒருத்தவங்கள பார்க்குறேன். லைக் இப்ப இவங்க சொன்னாங்க, "திலீப் கேரக்டர் ஏன் காட்டல?" அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டாங்க. "திலீப் கேரக்டர் ஏன் காட்டல?" அப்படின்னு. அவரு தான் படத்துல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாருன்னு நெனைக்கிறேன். ஆமாமாமா. யாரு திலீப்? யார்றா திலீப்? எனக்கு எப்படி ஆகும்ன்னு தெரியல. திலீப் ஃபர்ஸ்ட் பார்ட்ல யாரு? அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ திலீப் கேரக்டர் ஏன் காட்டல அப்படின்னா, ஏன்னா இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் தான் திலீப்னு இவர் ஒரு இடத்துல சொல்லிட்டு வருவார் இல்லையா? அ திலீப் அந்த திலீப் நான் தான் திலீப் அப்படின்னு. ஸோ ஹி இஸ் ரெப்ரசன்டிங் சம்ஒன் ஹூஸ் பீன் அப்ரஸ்ட் பை த சுப்பீரியர் ஆர் பை த அப்ரஸிங் ஒரு 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 அ ஒரு ஒரு காமன் மேனோட ரெப்ரசன்டேட்டிவா காளி அங்க வர்றான்ல. ஸோ ஐ வாண்ட் தட் டு ஹேப்பன். இப்ப நம்ம போறோம் ரோட்ல நான் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போம்போது, ஏதோ ஒரு அம்மா வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அ நான் சொல்றது ஜெனரல் ஜிஹெச் மாரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் கூட இல்ல. சாதாரண இதிலயே கூட நம்ம எதுக்காக போகும்போது எமர்ஜென்சில திடீர்னு அழுதுட்டு போயிட்டு இருப்பாங்க. நமக்கு அவங்க பார்த்தாலே பயமா இருக்கும். ஐய்யய்யோ! பாவம் என்னாச்சு? அந்த ஃபீலிங் வரணும்னு தோணுச்சு. அவங்க யாரு என்னன்னு நமக்கு பின் கதையெல்லாம் வேணாம். அது ஒர்க் ஆகலாம், ஒர்க் ஆகாம போலாம். ஆனா, அப்படி அதுக்கான முயற்சியில இருக்கும்போது அதுதான் இந்த காலம்னு சொல்றேன்.